வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பெண்கள் முக வசீகரம், முக அழகு, முக பொலிவு, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து எளிமையான முறையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சிங்கன்னா முகம் அழகாக இருக்கும், முக வசீகரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், முகம் பார்க்கறதுக்கு ஒரு பொலிவாக இருக்கும். இப்போ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா பழமொழி. இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கும், அது இப்போ முகத்தை பார்த்தோன்னே ஒரு அழகு இருக்கும், ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் எல்லாருமே செஞ்சுக்கலாம். இது பெண்களுக்கான வீடியோ தான் இது. பெண்கள் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க, போயிட்டு இந்த பதார்த்தம் விற்கிறாங்களே, காய்கறிலாம் விற்கிறாங்களே கடையில், அந்த கடையில் போயிட்டு கொத்தமல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கொத்தமல்லி எப்படின்னா வேரோடு இருக்கணும், வேர் இருக்கணும் அந்த கொத்தமல்லியில். அந்த வேர் தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் கொத்தமல்லியாக வாங்கினவங்க இந்த சமையலுக்கு குழம்புக்கெல்லாம் போடுவீங்க இல்லையா, அதுக்காக வேரோட வாங்கினவங்க அந்த கொத்தமல்லியை வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேன் ஒரு 100 எம்எல் இல்லை 200 எம்எல் வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி ஓணும். அரிசி கழுவுறீங்க இல்லையா, சாதம் வடிக்கிறதுக்கு, சாதம் வடிக்கும் போது அரிசி கழுவுங்களா, அந்த தண்ணி நம்மளுக்கு ஓணும். அரிசி கழுவி வேறு ஏனத்தில் ஊற்றி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கிராம்பு நம்மளுக்கு ஓணும். கிராம்பு ஒரு 9 பீஸு ஓணும் கிராம்பு. அதை என்ன பண்ணுறீங்க, இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இல்லையா, இதில் போட்டுருங்க. அந்த கொத்தமல்லியை கட் பண்ணி வேரை மட்டும்தான் இதில் போடணும். இந்த அரிசி கழுவுன தண்ணியில் கொத்தமல்லியோட வேரை இதில் போட்டுருங்க. தழை தேவையில்லை, வேரை போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த தேன் வாங்கி வச்சுக்கிறீங்க இல்லையா, இந்த தேனை என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 சொட்டு அதில் விடுங்க. அந்த தண்ணியில் விட்டுட்டு அது மட்டும் ஊறட்டும். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். அந்த தண்ணியிலே ஊறி நல்லா அந்த சாரம் பூரா அதில் இறங்கணும். இந்த கிராம்போட சாரம், அந்த கொத்தமல்லி வேரோட சாரம் இறங்கணும். தேனும் அதில் கலங்கணும். நல்லா கையை விட்டு கலக்கி விட்ருங்க. அது மட்டும் இருக்கட்டும். இது எப்போ செய்யணுன்னா, காலையில் தூங்கி அந்த உடனே செய்யணும். அப்போ செஞ்சால் தான் முகப்பொலிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 மணி நேரம் வேலையில இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க, ஊற வச்சுருங்க. அந்த தண்ணி அரிசி கழுவுற தண்ணிலாம் எடுத்து அதில் எல்லாமே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த தண்ணியால் முகத்தை கழுவணும். முகத்தை அப்படியே நல்லா வாரி சலார்னு மூஞ்சில் அடித்து நல்லா கழுவுனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் பெண்கள் பொழுது வெடிஞ்சும் தூங்குவாங்க. தூக்கம் அப்படியே ஒரு மாதிரியாக உடம்பு சோர்வாக இருக்கும். அந்த சோர்வாக இருக்கிறது கூட இதில் போயிடும். இந்த இதில் எடுத்துரும். அதே போல் முகம் ஒரு தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு அம்சமே இல்லை. என்னடா பொண்ணு இது ஒரு ஒரு கிளம்பலான்னு ஒரு மாதிரியாக ஒரு கிளம்பலான்னு இல்லை, ஒரு இதாக பேச மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இருக்கிற பெண்களும் இது போல் கழுவுனீங்கன்னா எல்லாமே அந்த முகம் தரித்திரம் பிடிச்சதெல்லாம் எல்லாமே போயிடும். இப்போ அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு முகப்பொலிவாக இருக்கும். நீங்கள் அந்த தண்ணியில் டெய்லியும் காலையில் தூங்கி அந்த உடனே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முகத்தை கழுவிக்கின்னு வாங்க. 1 மாதம் தொடர்ந்து கழுவிக்கின்னு வந்தீங்கன்னா, முகத்தை அலம்பிக்கின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முகப்பொலிவு வரும், முக வசீகரம் வரும். இப்போ யாருன்னா எதிரில் வருவாங்க, உங்களை பார்த்துட்டு போவாங்க. உங்களை பார்த்துட்டு பரவாயில்ல, அந்த பொண்ணை பார்த்துட்டு போன காரியம் வெற்றி ஆயிடுச்சு, போன காரியம் நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பொண்ணை பார்த்துட்டு என்ன பண்ணி இதை மூஞ்சில் மூஞ்சிட்டு போனோம், என்ன மூதியை பிடிச்சிது எதில் நம்மளுக்கு போன காரியமே விளங்கலை, தொட்ட காரியம் தொலங்கலைன்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. அதுபோல் இருந்தாலும் இந்த இப்போ தண்ணியை ஊற்றி முகத்தை அலம்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த தரித்திரம் விலகிடும். உடம்பு முகம் வசீகரமாக இருக்கும். உங்கள் முகத்தில் முழிச்சிட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் முகமும் பார்க்கறதுக்கு ஒரு பொலிவாக, ஒரு அழகாக, ஒரு அம்சமாக இருக்கும். இதே கருப்பாக இருக்கிறவங்களும் இந்த தண்ணியை நல்லா அலம்புனீங்க, இது முகத்தை அலம்புனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலையாக இருக்கும். முகம் பார்க்கறதுக்கு ஒரு சோர்வாக இருக்காது. முகம் பார்க்கறதுக்கு ஒரு துணிச்சலாக, ஒரு தைரியமாக, அப்படியே ஒரு ஒரு இன்னமும் எப்படி சொல்கிறதுன்னா, ஏதோ ஒரு அது ஏதோ அடைஞ்ச மாரி, உச்சத்தை அடைஞ்ச மாரி ஒரு ஃபீலிங்கு வரும். முகம் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்தளவுக்கு இது மாற்றி கொடுக்கும். இந்த தண்ணி தேன் மட்டும்தான் வாங்கணும். தேன் கிராம்பு வாங்கணும், இந்த கொத்தமல்லி வாங்கணும். இந்த சோறு வடிக்கிறதுக்கு அரிசி கழுவுறோம் இல்லையா, இந்த தண்ணி தான் நம்மளுக்கு வேணும். இதை நீங்கள் டெய்லியுமே சாதம் வடிக்கும்போது காலையில் அரிசி கழுவி அதில் ஊற்றி வச்சுக்கலாம்.
ஊற்றி வச்சிக்கின்னு நீங்கள் முகத்தை அலம்பிடுவாங்க. இந்த முகத்தை அலம்புறது எப்படின்னா, அலம்பிட்டு உடனே இந்த நல்ல தண்ணியில் மூஞ்சியை கழுவக்கூடாது. கழுவுனீங்கன்னா இது வேலை செய்யாது. இது முகத்தை கழுவி ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் கூட நீங்கள் காய விடலாம். முகத்தை துடைக்கவும் கூடாது. முகத்தை அலம்பிட்டு அந்த தண்ணியால் துணியால் துடைக்கக்கூடாது. முகத்தை துடைக்கக்கூடாது. நல்லா காயணும். அந்த தண்ணியிலே முகம் காய்ஞ்சி ஒரு மாதிரியா இதாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கூட முகத்தை துடைச்சிக்கலாம். துடைச்சிங்கன்னா உங்களுக்கு நாளாக இதே போல் தொடர்ந்து டெய்லியும் முகத்தை அலம்பிடுவாங்க. காலைல அலம்பிக்கின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு முகம் பொலிவாக இருக்கும். முகம் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். உங்கள் முகத்தில் யார் முழிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். உங்களுக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்களே வீட்டில் இருந்து இருக்கும்போதே உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். எது நினச்சாலும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் முகத்தை மாற்றி கொடுக்கும். யார் உங்களை பார்த்தாலும் உங்களை ஒரு பெருமையாக பேசுவாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு முகத்தில் முழிச்சிட்டு போன காரியம் வெற்றியை நம்ம சாதகமாக முடிஞ்சதுன்னு ஒரு நல்ல சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை பார்த்துட்டு போயிட்டு ஒரு மாதிரியே பேசுகிறாங்க இல்லையா, அது போலாம் பேச மாட்டாங்க. நீங்கள் இதே போல் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இப்போ ஏன்னா என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரவங்களாம் நிறைய பேர் இது போல் சின்ன சின்ன கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் வருவாங்க. கல்யாணம் ஆகணவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, சாமி இது போல் என்னை பார்த்தாலுமே தரித்திரம் பிடிச்சிதுன்றாங்க. என்னை இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னை தரித்திரம் பிடிச்சிது, சோம்பேறி பிடிச்சிது, என்னை ஒரு மாதிரியே ஒரு மட்டம் தட்டியே பேசுகிறாங்க. என்னைய அப்படியே ஒரு சொல்லாலே ஆணி குத்துற மாரி சொல்கிறாங்க. எனக்கு வீட்டில் இருக்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னு என்கிட்ட அருள்வாக்கு கேட்கும்போது அந்த இதில் சொல்லுவாங்க. அது நான் இப்போ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை சொல்லுவேன் நான். உங்களுக்கு அந்த இதெல்லாம் சரியாக வரலாம், நான் சொல்கிற மாரி செய்யணும். இது போலலாம் சொல்லி அனுப்புவோம். இதை அவங்க வீட்டில் செஞ்சாங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது சாமி, பரவாயில்ல, முகம் இப்போ பொலிவாக இருக்குது. என் முகத்தில் முடிச்சுட்டு தான் எங்கள் அப்பா அம்மாவே வெளியில் போவாங்க. எங்களுக்கு எதிரில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை இப்போ பார்த்துட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு இப்போ மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த தண்ணி, அரிசி கழுவுற தண்ணியை நீங்கள் முகம் அலம்பிட்டு மீதி வைக்கிறீங்க இல்லையா, இதை என்ன பண்ணணும்னு கேட்பீங்க. இந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க, இந்த வீட்டு வாசப்படி எதிரில் பூச்செடிலாம் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, செடி வச்சுருப்பீங்க. இல்லை உங்களுக்கு செடி இல்லைன்னா வீட்டு ஓரம் சைடில் இந்த செவுத்து ஓரம் ஊற்றிருங்க. வீட்டு ஓரத்தில் இல்லை பூச்செடி இருந்ததுன்னா அந்த செடி வேரில் ஊற்றிருங்க. டெய்லியும் அது போல் முகம் அலம்புற தண்ணி கீழே கால் படாத இடத்துல ஊற்றணும். கால் மாரி படாத இடத்துல, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஊற்றணும். ஊற்றிட்டு நீங்கள் இந்த ஏனத்தை கழுவி வச்சிடலாம். இதை தொடர்ந்து டெய்லியும் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது எளிமையான பரிகாரம் தான். ஆனால் முகம் உங்களுக்கு பெண்கள் எல்லாருமே இதை செஞ்சிங்கன்னா முகம் பொலிவாக இருக்கும். முகம் வசீகரத்தை கொடுக்கும். முகம் ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தது நான் வேறு வீடியோ போடுறேன். ஆண்களுக்கும் வீடியோ இருக்குது முக வசீகரத்துக்கு. நான் அது இன்னொரு நாள் ஆகணுன்னே இன்னொரு வீடியோ போடுறேன். நான் கொஞ்சம் நாள் ஆகட்டும். அது இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் இருங்க. நன்றி, வணக்கம்.